2 விஷயம். ஒண்ணு வந்து அவரு கூட்டணிக்குள்ள விஜய் வருவாரு. தன்னுடைய தலைமை கீழ வருவாரு விஜய். தமிழகத்தில ஏதாவது ஒரு மாற்றத்த கொண்டு வரலாம். அ தமிழ் தேசியம், அவர் இலங்கை பிரச்சனை எல்லாத்துலயும் ஒத்து வரும்போது, தம்பி கொஞ்சம் ஒத்து வருவார்ன்ற மாரி. ஆரம்பத்தில அவங்க 2 பேரும் ஒண்ணா சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பேசினாலும் தெரியாது. இது எல்லாம் இருக்கும்போது இந்த ஜானு இந்த மாரிலாம் டிக்கெட்லாம் உள்ள வந்தோனே, அதுதான் என்ன பண்ணோம் போயி, ஜான் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல். அப்போ டிஎம்கே உடைய எல்லா விஷயங்களையும் ரிப்ளிகா பண்ணணும்னு வரும்பொழுது தான் இவங்களுக்குள்ள முரண் வருது. பெரியாரு, கொள்கை தலைவர்கள் பெரியாரு, கிரியான்னு வரும்போது தான் முதல் முரண் வருது. 2வது காங்கிரஸ கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்றப்போ 2வது பெரிய முரண். 3வது விஜய் என்னுடைய தலைமையில தான் பேசுறாரு. ஞாபகம் இருக்கா? இது 3வது முரண். 4வது முரண் சீமானையே கிண்டல் அடிச்சு பேசுறாங்க. அது சீமானிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் தனிப்பட்ட முறையில விஜய் மூலியமா பேச வைத்தது. அதுக்கெல்லாம் ஒரு தலைவர் இரையாகக்கூடாது. நான் என்ன பேசுறேன்னு நான் தீர்மானிக்கணும். எடுத்தவொடனே எல்லாரையும் போட்டு அடிக்கக்கூடாது. மெயின் பிரதான கட்சி சொன்னீங்கல்ல அரசியல் எதிரி. அரசியல் எதிரி அடிக்கணும், கொள்கை எதிரி அடிக்கணும். ப்ளஸ் நான் என்ன பண்ண போறேன்றத சொன்னீங்க. அது கரெக்ட்டு. அப்படி போணும். அப்ப இது எல்லாம் வரும்பொழுது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, அவருக்கு இவங்க ஒத்து வர மாட்டாப்ல விஜய் நல்லா தெரியுது. அப்படியே வந்தாலும், விஜய் தலைமையில் தான் நம்ம எதுக்கு போணும் அப்படின்ற ஒரு எண்ணம். எல்லாத்துக்கும் மேல இப்ப சமீப காலமாக இந்த இவருடைய 8% சஸ்டெயின் ஆகணும். இல்ல அது 10ஆக மாத்தணும்னா, இவங்கள அடிச்சு தான் ஆகணும்.